பொண்ணு போன்ல அவ பாய் ஃப்ரெண்ட் கிட்ட எங்க இருக்கேன்னு கேக்குறா. அப்போ வீல் சேர்ல அவளுடைய பாய் ஃப்ரெண்ட் உட்கார்ந்துகிட்டு நான் இங்கதான் இருக்கேன், ரைட் சைடு திரும்பி பாருன்னு சொல்றான். இவ்வளவு நாள் லவ் பண்ண பையன் ஊனமா இருக்கிறத பாத்துக்கிட்டு உன்னால நடக்க முடியாதுன்ற விஷயத்தை எதுக்கு என்கிட்ட மறைச்சேன்னு சொல்லி அந்த பையன் கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறான். அந்த பையனும் நான் உன்கிட்ட சொல்லலாம்னு தான் வந்தேன், ஆனா நீ தான் நம்ம ரெண்டு பேரும் நேர்ல மீட் பண்ண வேணாம்னு சொல்லி இன்ஸ்டாகிராம்லயே பேசலாம்னு சொன்ன. நம்ம ரெண்டு பேரும் நல்லா தானே லவ் பண்ணிட்டு இருந்தோம், இப்போ என்னாச்சு எதுக்கு இப்படி கத்துறேன்னு கேக்குறான். அதுக்கு அந்த பொண்ணு இப்படி நடக்க முடியாம குறை இருக்கிற பையன்லாம் எனக்கு வேணாம், என்கிட்ட போன்ல பேசும்போது நீ ரொம்ப பணக்கார மாதிரியும் உன்கிட்ட நிறைய கார் இருக்கிற மாதிரியும் தான் பேசுன, இந்த மாதிரி குறை இருக்கிறவன் கூட என்னால வாழ முடியாதுன்னு சொல்லி ரோடுன்னு கூட பார்க்காம அந்த பொண்ணு பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிரா. அந்த பொண்ணுடைய ஃப்ரெண்ட் ஒரு மாற்றுத்திறனாளி கிட்ட எதுக்கு இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கு, அவர் ரொம்ப பாவம் விட்டு கத்தாதன்னு சொல்றா. அந்த பையனும் வெளியே ரொம்ப சூடா இருக்க, உள்ள போய் எங்கேயாச்சும் பேசுவோம்னு சொல்றா. அதுக்கு அந்த பொண்ணு வாட்டர் பாட்டில எடுத்து அவன் மேல தனியா ஊத்திட்டு இப்போ உனக்கு ரொம்ப சில்லா இருக்கும்னு சொல்லி அவனை நக்கல் பண்றா. அந்த பையனும் நான் உனக்கு ரிங்லாம் வாங்கிட்டு வந்தேன், மேரேஜுக்கு உன்கிட்ட ப்ரோபோஸ் பண்ணலாம்னு இருந்தேன், ஆனா நீ இப்ப வேணான்னு சொல்றேன்னு சொல்லிட்டு அந்த வீல் சேர்ல இருந்து உடனே எந்திரிச்சா. அதை பார்த்ததும் அவளுக்கும் அவ ஃப்ரெண்டுக்கும் ஷாக் ஆகி வாயை திறந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் அவனுடைய கார் வருது, அவன் கிட்ட பெரிய கார் இருக்கிறத பாத்துக்கிட்டு அந்த பொண்ணு இவன் உண்மையிலேயே பணக்காரன் தான் புரிஞ்சுக்கிட்டு நான் உன்கிட்ட சும்மா தான் நடிச்சேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி அந்த பையன் கிட்ட ப்ரோபோஸ் பண்றா. ஆனா அந்த பையன் எனக்கு மனிதாபிமானம்னு ஒண்ணுமே கிடையாது, என்கிட்ட காசுக்காக தான் வந்தேன்னு சொல்லிட்டு இந்த காசெல்லாம் உனக்கு தான் கிஃப்ட் பண்ண எடுத்துட்டு வந்தேன், ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கொஞ்சமாச்சும் மனிதாபிமானத்தை கத்துக்கான்னு சொல்லிட்டு அவ ஃப்ரெண்டு கிட்ட அந்த காசு எல்லாத்தையுமே கொடுத்துக்கிட்டு போறான்.